வணக்கம். தினமும் ரிச்சர்ட் டெம்ப்ளருடைய தி ரூல்ஸ் ஆஃப் மனி என்ற புத்தகத்திலிருந்து பணம் சேர்க்க உதவும் விதிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த வீடியோவில் 61, 62 மற்றும் 63வது விதிகளை நம்ம பார்க்க போகிறோம். ரூல் 61, திங்க் லாங் டேர்ம். லாங் டேர்ம் அப்படின்னா நீண்ட காலமான ஒரு எண்ணத்தை நம்முடைய மனசில் வச்சுருக்கணும். எதை பற்றி அப்படின்னா, இப்போ நீங்கள் பொருளாதார ரீதியாக ஃபைனான்ஷியலாக அதிகமான பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு இலக்கை நீங்கள் நிர்ணயம் பண்ணிக்கிட்டீங்க. இதற்கு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, நீங்கள் பண்ணக்கூடிய அந்த பிளான்ஸ் எல்லாமே லாங் டேர்மாகத்தான் இருக்கணும். அதற்கான திட்டங்கள் அனைத்தும் நீண்ட நெடுங்காலமான திட்டமாகத்தான் இருக்க வேண்டும். நான் அடுத்த மாதத்துலேயே கோடீஸ்வரன் ஆக போகிறேன், 10 நாளில் கோடீஸ்வரன் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படின்னா, அதற்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் லாட்ரியோ அல்லது ஜாக்பாட் விளையாடுறதாகத்தான் இருக்க முடியும். ஸோ இந்த பிஸ்னஸோ அல்லது உண்மையான ரியல் வேர்ல்டில் எல்லாருக்குமே சாத்தியப்படும் விதத்தில் அதிகமான பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது, லாங் டேர்ம். ஸோ நீங்கள் பிளான் பண்ணக்கூடியது லாங் டேர்மாக இருக்கணும். ரெண்டாவது ஒரு ரிட்டர்ன் எதிர்பார்ப்போம் இல்லைங்களா, நம்ம முதலீடு பண்ணுறோம் அல்லது ஏதோ ஒன்று செயல் பண்ணுறோம், பிஸ்னஸ் பண்ணுறோம், அதிலிருந்து நமக்கு திரும்ப அதிகமான பணம் அதிகமான தொகை வேணும்னு எதிர்பார்க்குறோம் இல்லைங்களா, அதுவும் நீண்ட காலமான ஒரு எதிர்பார்ப்பாகத்தான் இருக்க வேண்டும். என்ன காரணம் அப்படின்னா, இந்த பணம் சம்பாதிக்கிறது அல்லது செழிப்பான ஒரு நிலைமையை உருவாக்குதல் என்பது நீண்ட காலமாக ஒரு ஒரு லாங் ப்ராசஸ். இதுக்கு அதிகமான நேரம் எடுத்துக்கொள்ளும். அந்த காலத்தை, அந்த அவகாசத்தை நாம் அனுமதிக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் வளர வளர உங்ககிட்ட சேரக்கூடிய பணத்தை நீங்கள் மேனேஜ் பண்ணுறதுக்கு, ஹேண்டில் பண்ணுறதுக்கு, கையாளுவதற்கு உங்களுக்கு திறமை தேவைப்படுகிறது. ரெண்டாவது அனுபவம் தேவைப்படுகிறது. அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் படிப்படியாக உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அப்போ இது எல்லாம் ஒன்றா சேரும்போது தான் ஒரு லாங் டேர்மில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரனாகவோ அல்லது செழிப்பான ஒரு வளம் மிக்க ஒரு மனிதனாகவோ மாற முடியும். ஸோ எப்போவுமே லாங் டேர்மாக திங்க் பண்ணுங்க அப்படிங்கிறது 61வது விதி சொல்லித்தர பாடம். ரூல் 62, have a set of time of day to work on your wealth strategy. உங்களை பணக்காரனாக்க போடப்பட்டிருக்கும் திட்டங்களை செயல்படுத்துவதற்கு நேரம் ஒதுக்குங்கள். இது எந்த ஒரு நபர் பணக்காரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு பணக்காரனான அத்தனை நபர்களும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு செயல். 4 பிரின்சிபிளை இந்த மாதிரி இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அது என்ன அப்படின்னா, நம்பர் 1, இலக்குகளை உருவாக்கி அதோடு பயணித்தல். ஒரு டார்கெட்டை செட் பண்ணுவாங்க, அந்த டார்கெட்லேயே அவங்க ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க, போய்கிட்டு இருப்பாங்க. ரெண்டாவது, அதிக நேரத்தை தேவையில்லாமல் விரயம் செய்வது இல்லை. அதிகமான நேரத்தை தேவையில்லாத செயல்களை செஞ்சுட்டு பட்டி டிங்கரிங் வேலை பார்த்துட்டு நேரத்தை விரயம் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியமானது. நம்பர் 3, பொருளாதார இலக்குகளை திட்டமிடவும் சீரமைக்கவும் குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்குதல். ஒரு பிளான் பண்ணுறதுக்கு, ஃபைனான்ஷியல் பிளான் பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒவ்வொரு நாளும் அல்லது எப்பப்பெல்லாம் தேவைப்படுகிறதோ அப்பப்பெல்லாம் ஒதுக்கி சரியான திட்டத்தை உருவாக்குறது. நம்பர் 4, சரியான ஓய்வை எடுத்துக்கொண்டு திரும்பவும் புத்துணர்ச்சியோடு செயல்படுதல். நம்ம ஒரு நீண்ட பயணத்தில் நமக்கு சோர்வாகும் அல்லது பொருளாதார ரீதியாக நீங்கள் நிறையா உழைக்கும் போது உங்களுக்கு சோர்வுகள் ஏற்படும். அது மன ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி. அப்போ அதற்கு சரியான ஒரு ஓய்வு கொடுத்தல் அவசியம். அந்த ஓய்வை எடுத்ததுக்கு அப்புறம் திரும்பவும் நம்ம ட்ராக்கில் ஓடுறது அதை விட ரொம்ப முக்கியம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஓய்வு எடுத்ததுக்கப்புறம் திரும்ப அதுக்குள்ளே போக வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லேக் ஆஃப் மோட்டிவேஷன் மாதிரியோ அல்லது சோம்பேறித்தனம் மாதிரியோ தென்படும். இந்த விஷயங்களெல்லாம் தவிர்த்துட்டு நீங்கள் திரும்பவும் ட்ராக்குள்ளே ஓடியாக வேண்டும். ஸோ இந்த 4 பிரின்சிபிளை ஒரு நபர் ஃபாலோ பண்ணணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நேச்சுரல் பயோ ரிதம். அதாவது ஒவ்வொரு நபருக்கும் ஒரு பர்டிகுலர் டைமில் அவர் ரொம்ப ஆக்டிவாக இருப்பார். நீங்கள் ஒரு பர்டிகுலர் டைமில் ஆக்டிவாக இருப்பீங்க, நான் ஒரு பர்டிகுலர் டைமில் ஆக்டிவாக இருப்பேன், இன்னொருத்தர் இன்னொரு பர்டிகுலர் டைமில் ஆக்டிவாக இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, நான் ஏர்லி மார்னிங்லேயும் சாயந்தர நேரம் 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் என்னுடைய ஆக்டிவிட்டி லெவல் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே இயல்பாகவே அதிகமானதாக இருக்கும். அப்போ என்னுடைய மனம் மைண்டு ஷார்ப்பாக இருக்கும். ரெண்டாவது ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் டைம் இருக்கும். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் அதை கண்டுபிடிச்சி இந்த மாதிரி மிக முக்கியமான திட்டங்கள் போடுறதுக்கு, செயல்படுத்துவதற்கு, பொருளாதார ரீதியாக ஆக்ஷன்ஸை எடுக்கிறதுக்கு அந்த நேரத்தை ஒதுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு இலக்கை உருவாக்குறீங்களோ அதை செய்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா பகல் நேரத்தில் ஆக்டிவாக இருப்பாங்க, ஒரு சில நபர்கள் இரவு நேரத்தில் ஆக்டிவாக இருப்பாங்க. அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் டைமில் ஆக்டிவாக இருப்பாங்க. அதை முதலில் கண்டுபிடியுங்கள், அதை செயல்படுத்துங்கள். அதில் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். ரூல் 63, பே அட்டென்ஷன் டு டீட்டெயில்ஸ்.
விவரங்களுக்கு அதிக கவனத்தை கொடுக்க வேண்டும். என்னென்ன விவரம் அப்படின்னா, டீட்டெயில்டான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, இப்போ வந்து உதாரணத்துக்கு பிரிண்ட்ஸை வந்து செக் பண்ணுறது. பிரிண்ட் அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய பில்ஸ் ஆகட்டும் அல்லது என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு பிரிண்டட் ஃபார்மேட்டில் வருதோ அதையெல்லாம் வந்து எவ்வளோ டேக்ஸ் இருக்குது அல்லது எவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்குறது. ரெண்டாவது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட், அது நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு வர வேண்டியதாக இருக்கலாம். அந்த வட்டி விகிதத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜஸ் அண்ட் ஃபீஸ். பொதுவாக நம்ம எதுக்கெல்லாம் வந்து ஃபீஸ் பே பண்ணுறோம், சார்ஜ் பண்ணுறோம், அதனுடைய விவரங்களை நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரியான ஒரு நேரத்தில் வந்து நம்ம கொடுக்க வேண்டிய பணத்தை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது. மக்களை வந்து மறக்காமல் இருத்தல். அது நம்முடைய கிளைண்ட்ஸாக இருக்கலாம் அல்லது நமக்கு தேவைப்பட்ட ரெஃபரல்ஸாக இருக்கலாம், கான்டாக்ட்ஸாக இருக்கலாம், நம்முடைய ப்ராஸ்பெக்ட்ஸாக இருக்கலாம். இவங்களை வந்து நம்ம மறக்காமல் இருக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தேதிகளை, நேரங்களை, அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட்ஸ் நம்ம சில பேர் கொடுத்துருப்போம் அல்லது நாம் போக வேண்டிய அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கும். இதை வந்து மறக்காமல் இருக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன விவரங்களுக்கு நாம் அதிகமான கவனம் செலுத்த வேண்டும். அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ், பண பரிவர்த்தனைகள், அதுக்கப்புறம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம், சேல்ஸ் பண்ணியிருப்போம், இதனுடைய விவரங்களை எல்லாம் சரியான ரெக்கார்டாக மெயின்டைன் பண்ணுறது, ரெக்கார்டு எடுக்கிறது. இதை வந்து மெயின்டைன் பண்ணணும். இதை வந்து ஞாபகப்படுத்தி மறக்காமல் அதை வந்து எடுக்கணும், எழுதணும், நோட் பண்ணணும். இந்த விஷயங்களை எல்லாம் வந்து சரியாக பண்ணணும். ஏன் இந்த சின்ன சின்ன விவரங்களுக்கு நாம் அதிகமான கவனத்தை கொடுக்கணும் அப்படின்னா, இந்த சின்ன சின்ன தவறுகள் தான் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய விளைவுகளை வந்து ஏற்படுத்தும். யாருமே வந்து ஒரு பெரிய பாறாங்கல்ல போய் மோதிக்க மாட்டாங்க. சின்ன சின்ன கல் தட்டி விட்டு தான் வந்து தடுக்கி விட்டு கீழே விழுவாங்க. ஸோ அதுதான் வந்து அவங்களுக்கு வந்து பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். பொருளாதார ரீதியாக நீங்கள் வந்து உயரணும், ஃபைனான்ஷியலாக நீங்கள் வந்து ஒரு சஸ்டெயின் ஆகணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான விவரங்களுக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது 63வது விதி சொல்லித்தர பாடம். அடுத்த வீடியோவில் 64வது விதியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.